தர்மபுரி ஒரு சின்ன கிராமம். அங்க எல்லா வேலைகளையும் செய்யறவங்க இருந்தாங்க. அந்த கிராமத்துல வீரையா அப்படிங்கிற மர வேலை செய்யறவனும் இருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவ, நல்ல திறமையானவனும் கூட. அவன் கையில சாதாரணமா ஒரு பலகை மாட்டினா போதும், அத ஒரு அழகான சிலையா செதுக்கக்கூடியவன். ஆனா வீரையா எந்த அளவுக்கு நல்லவனோ, அவனுடைய பொண்டாட்டி காந்த மட்டும் அப்படியே கெட்டவ. அவளுக்கு மத்தவங்க பொருள் மேல ஆசை அதிகமா இருக்கும். அதுலயே முக்கியமா குளிர்காலம் வந்துச்சுன்னா அவ தொல்லைய வீரையாவால தாங்கிக்கவே முடியாது. ஒரு நாள் காலையில பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் வீரையா அவனுடைய வேலைய காலையில எழுந்திருச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். குளிர் தாங்க முடியாம கை கால் எல்லாம் வெறிச்சு போச்சு. ஆனா உள்ள எழுந்திருச்சு காந்தம் கஷ்டத்துல இப்படி சொன்னான். ஏங்க, இன்னும் அந்த மரத்து கூட குஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் குளூர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க செய்யற இந்த தரித்திர வேலையால ஒரு கம்பளிய கூட நம்மளால வாங்கவே முடியல. வீரையா வேலையை செஞ்சுக்கிட்டே, நீ கவலைப்படாத, இந்த ஸ்டூல செஞ்சு கொடுத்தா செட்ரு இன்னைக்கே காசு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. காந்தம் வெளியில வந்து கைய கட்டிக்கிட்டு, பாக்கலாங்க பாக்கலாம், 10 நாளா இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து வீட்டு ஜானகி உள்ளன்ல ஒரு நல்ல துணிய வாங்கி குளிருக்கு என் முன்னாடி போட்டுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ முன்னாடி என்னால போட முடியலையே, அதான் அவ போட்டிருக்கான்னு எனக்கு காட்டணும்னு அப்படி நடந்துகிட்டு இருக்கா. வீரையா கவலையா, இங்க பாரு காந்தம், அவளோட வேலைய வேற நம்மளோட வேலைய வேற, இருக்கிறதுல சந்தோஷப்படணும் நம்ம. காந்தம் கோவமா, என்னது இருக்கிறத வச்சு திருப்தி படணுமா? இந்த மாதிரி அரையுங்குறையுமா திருப்திப்பட என்னால முடியாது. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன். எதுக்கு காந்தம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? உனக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி தானே நானும் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். காந்தம் ரொம்ப கிண்டலா, ஆஹா, ஆமாங்க, பாத்துக்கிறீங்க. அதனால தானே மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன தங்கத்தாலேயே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவமா உள்ள போயிட்டா. பாவம் ராமையா ரொம்ப கவலைப்பட்டான். பொண்டாட்டியோட பேராசை என்னங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த குளிர்காலத்துல அந்த ஊர்லயே பெரிய பணக்காரரான பூஷையா குதிரை வண்டியில வீரையா வீட்டுக்கு வந்தாரு. பூஷையா கம்பீரமா, வீரையா அப்படின்னா யாரு? வீரையா பதட்டமா அவரு முன்னாடி கைய கட்டி நின்னுக்கிட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, நான் தான். இங்க பாரு வீரையா, உன்னோட வேலையை பத்தி நாணயத்தை பத்தி நான் கேட்டிருக்கேன். முன்னாடி வர பௌர்ணமிக்குள்ள என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும். வீரையா பொறுமையா, ஐயா சுபகாரியம் செய்யறேன்னு சொல்றீங்க, என் கையிலான உதவியை நான் செய்யறேங்க ஐயா. பாரு வீரையா, என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன். இது வரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு கட்டில நீ செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நீ செஞ்சு கொடுத்தா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தை நான் கொடுக்கறேன். வீரையா ஆசையா, ஐயா நான் என் உயிரை அடமானம் வச்சாவது நீங்க சொன்னதை நான் செஞ்சு கொடுக்கறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க ஐயா. சீக்கிரம் அப்படின்னா என்னால கூட முடியாதுங்க ஐயா. அத கேட்டு பூஷையா, என்னது உனக்கு செய்யறதுக்கு நாட்கள் வேணுமா? நான் சொன்னதை நீ கேட்கலையா? வரப்போற பௌர்ணமிக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு. அத கேட்டு வீரையா, ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? 20 நாளுக்குள்ள செஞ்சு கொடுக்கணுமா? நான் இப்போ மரத்தால செஞ்சு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுக்கணும்னா கஷ்டங்க ஐயா. இது எல்லாத்தையுமே உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த காந்தம் உடனே வீட்டை விட்டு வெளியில வந்தா. அவ பூஷையாவ பார்த்து, ஐயா என் புருஷனுக்கு இருக்கிற திறமைக்கு 20 நாள்ல என்னங்க ஐயா, 15 நாள்லயே செஞ்சு கொடுத்துருவாரு. கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. வீரையா காந்தத்தை பார்த்து, காந்தா உனக்கு தெரியாது. அத கேட்டு பூஷையா, என்ன வீரையா, உன் பொண்டாட்டிய இவ்வளோ தைரியமா சொல்லும்போது நீ என்ன முடியாது ஆகாதுன்னு வெறும் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு, 15 நாளுக்குள்ள நல்லா கட்டில பண்ணி கொடுத்துரு அப்படின்னு பணத்தை அங்க வச்சுட்டு அவரு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. பூஷையா போனதுக்கு அப்புறமா வீரையா காந்தம் மேல ரொம்பவும் கோவப்பட்டான். என்ன காந்தம், என்ன வேலைய செஞ்சு வச்சிருக்க? 20 நாளுக்குள்ள தேக்கு மரத்துல எப்படி நான் கட்டில செய்யறது? ஐயோ போத நிறுத்துங்க. அவங்க அவ்வளோ பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ அந்த பணம் உங்க கண்ணு முன்னாடி தெரியலையாங்க? உனக்கு பணம் தான் முக்கியமா? பச்சை மரத்துல 20 நாளுக்குள்ள என்னால எப்படி கட்டில செய்ய முடியும்? அது உடஞ்சிராதா? எனக்கு தெரியுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. பச்சை மரம் உடஞ்சிரும் அப்படின்னு தானே சொல்றீங்க. அது பச்சை மரம்னு யாருக்குங்க தெரிய போகுது? வீரையா கோவமா,
யாருக்குமே தெரியாது. ஆனா என் உள் மனசுக்கு தெரியும்ல, நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீங்க மட்டும் இந்த வேலையை ஒத்துக்கலன்னா என் மேல சத்தியம், நீங்க இந்த வேலையை ஒத்துக்கிட்டே ஆகணும். நானும் அந்த எதிர் வீட்டுக்காரி மாதிரி நல்ல நல்ல துணிமணிய போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி நடந்து காட்டணும். அப்பதான் எனக்கும் மரியாதை. இல்லனா நான் சித்திருவேன் பாருங்க. பொண்டாட்டி கண்ணுல இருந்து வந்த கண்ணீர் அவளுடைய ஆடம். இதுக்கு முன்னாடி வீரையாவோட நேர்மை தோத்து போச்சு. அடுத்த நாள்ல இருந்த வேலை தொடங்குச்சு. ஆனா வீரையாவுக்கு விருப்பமே இல்லாம, இந்த குளிர்காலத்துல எதுக்குங்க அதை போய் எடுக்கிறீங்க? அதை எடுக்காதீங்க. இங்க பாருங்க, சைட்ல வச்சிருக்கீங்களா அந்த மரத்தை எடுங்க. குளிர்ல இந்த மரம் எதுவுமே ஆகாது. இங்க பாரு காந்தம், இது காஞ்ச மரம் இல்ல, இது பச்சை மரம். உக்காந்த உடனே உடஞ்சிரும். ஐயோ, இது பச்சை மரம்னு அவங்களுக்கு தெரியுமாங்க? உங்களுக்கு தானே தெரியும். நீங்க அழகா கட்ல செஞ்சு அதுக்கு அழகா கலரை பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப யாருக்குங்க தெரியும்? அப்படி வீரையா வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அந்த பச்சை மரத்திலேயே அவன் எல்லாத்தையும் செதுக்க ஆரம்பிச்சான். அவன் கையில திறமை இருக்கா அப்படிங்கறதுனால அந்த பச்சை மரத்திலேயே கூட அவனால ரொம்ப அழகா எல்லா பொருட்களையும் தயார் பண்ண முடிஞ்சது. காந்தம் தினமும் வந்து வீரையா எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்து அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியே 19வது நாள் அந்த கட்டில் தயாராச்சு. அத பார்க்க 2 கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு. காந்தம்மா அந்த கட்டில பார்த்து, அட, இந்த கட்டிலு எவ்வளவு அழகா இருக்கு. எந்த தேவேந்திரம் வீட்லயும் இந்த மாதிரி அழகான கட்டில் இருக்காது. அவர் இத பார்த்த உடனே நம்ம கையில காசை கொண்டு வந்து கொடுப்பாரு பாருங்க. ஆனா வீரையோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. காந்தம், இது மேல பாக்குறதுக்கு மட்டும்தான் மரம், ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல தெரியுமா? ஐயோ, போத நிறுத்துங்க. வாங்க, நம்ம பூஷணைய வீட்டுக்கு இத குடுத்துட்டு வரலாம். அப்படி அந்த கட்டில ஒரு வண்டியில வச்சுக்கிட்டு பூஷையாவோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. பூஷையா அந்த கட்டில பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. அவரு வீரையாவை மனசார பாராட்டினாரு. வீரையா, நான் சொன்னதை விட கூடிய சீக்கிரமே நீ எனக்கு இந்த கட்டில பண்ணி கொடுத்துருக்க. உனக்கு அதிகமா காசு கொடுக்கறேன். உன் கையில நிறைய திறமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவரு வீரையாவுக்கு ஒரு பணப்பைய கொடுத்தாரு. அந்த பணப்பைய வாங்கின உடனே வீரையாவோட முகத்துல சந்தோஷம் இருக்குல்ல, கண்ணுல இருந்து கண்ணீர் தான் கொட்டுச்சு. அதாவது அது அவனுக்கு இருந்த குற்ற உணர்ச்சி. ஆனா வீட்டுக்கு வந்ததும் காந்தம்மா அவன் கையில இருக்கிற அந்த பணப்பைய அப்படியே எடுத்துக்கிட்டான். பாத்தீங்களா, என் வார்த்தையை கேட்டதுனால இன்னைக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு. இதுதாங்க என்னோட புத்திசாலித்தனம். இது புத்திசாலித்தனம் இல்ல, அதிகமா ஆசைப்படுற குணம். காந்தம்மா அவனை தள்ளி விட்டுட்டு, நீங்களும் உங்க உண்மை கதைங்களும் போத நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி காந்தம்மா பணத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனா. கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவளை பார்த்து வீரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அவ பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு காலில் வெள்ளி குலுசை போட்டுக்கிட்டு ஒரு பருத்தி ஷால்வைய போத்திக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜானகியை போய் பார்த்து அவகிட்ட இப்படி சொன்னான். பாத்தியா ஜானகி, நான் எவ்வளவு நல்ல காஸ்ட்லியான ஹுல்லன்ல ஸ்வெட்டர் தைச்சி கொண்டு வந்து போட்டிருக்கேன். உன் புருஷனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு காந்தம்மா பெருமையா சொன்னான். 2 நாளும் ஆச்சு. பூஷையோட வீட்டுல கல்யாண வேலைங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பௌர்ணமி, அதனால குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. குளிர் தாங்க முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாண வீட்டுல கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையையும் ரொம்பவும் அழகா இருந்தா அந்த கட்டில்ல உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் மொய் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. குளிர் அதிகமா இருக்கிறதுனால பூஷையா வீட்டுக்குள்ளார அங்கங்க சின்னதா நெருப்பு போட சொன்னாரு. அப்போ வீட்டுக்குள்ள குளிரா இருந்துச்சு, வெளியில பனியா இருந்துச்சு. திடீர்னு சூடாவும் குளிராவும் இருந்ததுல அந்த கட்டில் அதை தாங்க முடியாம போச்சு. எல்லாரும் சந்தோஷமா பொண்ணு மாப்பிளைய பார்த்து அவங்கள வாழ்த்திக்கிட்டு இருக்கும்போது உள்ள பச்சை மரம் இருக்கிறதுனால அந்த அனலை தாங்க முடியாம அந்த கட்டில் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. அத பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ, அபசகுணம் அபசகுணம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பூஷையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஐயோ, என்ன ஆச்சு அப்படின்னு பூஷையா உள்ள வந்து பார்த்தப்போ மேல காஞ்ச மரம் இருந்தாலும் உள்ள பச்சை மரம் இருக்கிறது தெளிவாவே தெரிஞ்சுது. அத பார்த்ததுமே வீரையா அவனை ஏமாத்தினதா பூஷையா நினைச்சுக்கிட்டான். பூஷையாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. வீரையாவை உண்டுல நாக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே ஆட்களை கூப்பிட்டு, எங்க அந்த வீரையா, போய் அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. அந்த நேரத்துல வீரையாவோட வீட்டுல காந்தம் உடம்புல நகையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். ஆனா வீரையாவோட முகத்துல குற்ற உணர்ச்சியை தவிர வேற எதுவுமே இல்ல. சரியா அந்த நேரத்துலதான் பூஷையோட ஆட்கள் வீரையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. வீரையா காந்தம்மாவோட கைய பிடிச்சு வலு கட்டாயமா வெளியில இழுத்துக்கிட்டு வந்தாங்க.
நேரா கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அங்க பூஷையா ரொம்ப கோவத்தோட வீரையாவை பார்த்து, ஏ வீரையா, உன் மேல நம்பிக்கை வச்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு கட்டில செய்யின்னு உங்ககிட்ட கொடுத்தா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த மாதிரி செஞ்ச? வீரையா பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயா என்ன மன்னிச்சுங்க, நான் வேணும்னு செய்யலங்க ஐயா. அப்போ காந்தம்மா, கட்டில உடஞ்சு போச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பச்சை மரம் ஆனதுனால உடஞ்சு போச்சு. ஓஹோ, உன்னோட திமிர் பேச்சாலதான் உன் புருஷன் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கான். அவ போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் பார்த்து, நீ போட்டிருக்கிற இந்த ஷாலு என் பொண்ணோட கண்ணீரு. என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் நான் கொடுத்த பணத்துல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணுமா? அந்த பணத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு இவங்கள மறுபடியும் நடு வீதிக்கு தள்ளிருங்க அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரங்க காந்து போட்டிருந்த நகை, அந்த ஷால்வை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. வீரையா வேலை செய்யற இடத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவனை ஊரை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க. எந்த ஒரு துணையும் இல்லாம அவங்க 2 பேரும் நடுத்தெருவுல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என் தங்கம், என் பணம், நகை எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சே. அப்போ வீரையா, அந்த கையை விட்டு போனது பணம் இல்ல, என்னோட கௌரவம், என்னோட நேர்மை, நாணயம், ஜனங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, உன்னோட பணத்தாசனாலதான் நான் எல்லாமே இழந்துட்டு இன்னைக்கு நடு வீதியில நிக்கிறேன். காந்தம்மா அழுறத தவிர அவளால வேற எதுவுமே பண்ண முடியல. பேராசையால சம்பாதிச்ச பணம் இப்ப அவங்களுடைய நேர்மைய சாகடிச்சு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லாம அவங்கள பாலங்கிணத்துல தள்ளி இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம நேர்மையா எது செஞ்சாலும் அது மூலமா என்ன கிடைச்சாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா பேராசைப்பட்டு ஒருத்தங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கும் போது நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கும். ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற பச்சை பசேல்ல இருந்த ஒரு ஊரு. அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன மண் குடிசையில ராமையா லட்சுமி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்து எல்லாமே 2 ஏக்கர் வயலும் ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் மட்டும்தான். அந்த மாட்டோட பேரு கங்கா. கங்கா ஒரு சாதாரண மாடு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அதோட உடம்புல எப்பவுமே சுறுசுறுப்பு இருக்கும், அதோட கண்ணுல அமைதி தெரியும். கண்ணுக்குட்டியோட பேரு தீபா. ராமையா லட்சுமி 2 பேருமே அவங்க 2 பேரை ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க. கங்கா குடுக்கிற பாலை தான் அவங்க வாழ்க்கைக்கே ஆதாரம். கொஞ்சம் பாலை வித்து வர வருமானத்துலதான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த கங்காவை ராமையா பாசத்தோட தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஏங்க பாருங்க, கங்கா நம்மள எப்படி பாக்குறான்னு. நாம பேசுற எல்லாமே அவளுக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆமா லக்ஷ்மி, நம்ம கங்கா ரொம்ப புத்திசாலி. நாம சோகமா இருந்தா அவ கண்ணுல சோகம் தெளிவா தெரியும், நாம சந்தோஷமா இருந்தா அவ அவளும் சந்தோஷத்துல அந்த வாளை எப்படி சொல்லட்டுவா. அதை நம்ம எத்தனை தடவை பார்த்துருக்கோம். உண்மைதாங்க, நேத்து முழுக்க ஜுரத்துல நான் படுத்துக்கிட்டு இருந்தா நாள் பூரா என் கட்டில் பக்கத்துலயே தான் நின்னுக்கிட்டு இருந்தா. கண்ணுக்குட்டி பால் குடிக்க வந்தப்பவும் கூட அசையாம என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அம்மா கங்கா, நீ எனக்கு பெத்த தாய் மாதிரிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி வந்து நின்னுச்சு. அந்த குதிரை வண்டியில இருந்து இறங்குனது அந்த ஊர் ஜமீன்தாரான ருத்ரையா. ருத்ரையாவை பார்த்த உடனே 2 பேருடைய முகமும் வாடி போயிடுச்சு. ருத்ரையாவோட முகத்துல எப்பவுமே கொடூரத்தனம், அகங்காரம், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ருத்ரையா கிண்டலா, என்ன ராமையா, நல்லா இருக்கியா? மாடு கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்க போல. வாங்கய்யா, வணக்கம். அதான் வந்துட்டேனே, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கினியே, அது வட்டியோட சேர்த்து இப்ப 10,000 ரூபாவும் ஆயிருக்கு. எப்ப கொடுக்க போற? ராமையா கவலையா, தெரியுங்க ஐயா, ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யலைங்கிறதுனால விளைச்சலும் சரியா விளையல. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அடுத்த தடவை உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் நிச்சயமா திரும்ப கொடுத்துடுறேன். ருத்ரையா ரொம்ப கோவமா, என்னது இன்னும் அவகாசமா? எத்தனையோ அவகாசம் உனக்கு கொடுத்தாச்சு, இதுதான் கடைசி அவகாசம். 3 நாள் தான் உனக்கு அவகாசம் கொடுக்க போறேன், பணத்தை கொடு இல்லனா. ருத்ரையோட பார்வை கங்கா மேல போச்சு. இல்லனா வேற ஏதாவது வாங்க உன்கிட்ட சொத்து பத்து இருக்கா? ஒன்றும் இல்லை, இருக்கிறது அந்த கண்ணுக்குட்டியும் அந்த மாடும் தான். பசு மாடு பார்க்க நல்லா தான் இருக்கு. அந்த மாட்டையும் அந்த கண்ணுக்குட்டியையும் நான் கூட்டிக்கிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறமா உன்னுடைய கடனை கழிச்சிடுவேன். அதை கேட்டதுமே ரங்கையா லக்ஷ்மியோட இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. கங்காவும் ருத்ரையாவை ரொம்ப கோவத்தோட முறைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி அழுதுகிட்டே, வேணாங்க ஐயா, கங்கா எங்க உசுரு, அதை கூட்டிக்கிட்டு போயிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஐயா,
என் உயிரை வேணுனாலும் எடுத்துக்கோங்க, கங்காவை கூட்டிட்டு போகாதீங்க, அவ எனக்கு குழந்தை மாதிரி. ரங்கையா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம், சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும், 3 நாள்ல பணத்தை திரும்ப கொடுக்கலனா மாடும் கண்ணுக்குட்டி எனக்கு அப்படின்னு சொல்லி ருத்ரையா அங்கிருந்து போயிட்டான். ராமையா லக்ஷ்மி 2 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கங்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அன்னைக்கு யாருமே வீட்டுல சாப்பிடவே இல்லை. இப்படியே 2 நாட்களும் போச்சு. ராமையா ஊரெல்லாம் சுத்தினா, கடனுக்காக முயற்சி பண்ணான். ஆனா ருத்ரையாவுக்கு பயந்தவங்க யாருமே ராமையாவுக்கு உதவி செய்யவே இல்லை. இனி லாபம் கிடையாது, கங்காவை நாம எழுந்துதான் ஆகணும் போல அப்படின்னு அவங்க 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. 3வது நாள் ராமையா கங்காவையும் கண்ணுக்குட்டியையும் காட்டுக்கு மேய்க்க கூட்டிக்கிட்டு போனான். கடைசி ஒரு நாளாவது 2 பேருக்கும் வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. அவன் மனசு பூரா பாரம். ராமையா கண்ணுல இருந்து வர கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கங்காவை பார்த்து, என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு வேற வழி இல்லை, அந்த ராட்சசனுக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை என்னோட நிலைமை. காட்டுல ஒரு பக்கமா கங்காவும் தீபாவும் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா அவங்கள பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். சாயந்தரம் நேரமும் ஆச்சு. அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு ராமையா அங்க பார்த்தப்போ அவன் இதயம் ஒரு நொடி நின்னே போயிடுச்சு. அந்த பக்கமா பதுங்கி பதுங்கி ஒரு புலி வந்துகிட்டு இருந்துச்சு. அதோட பார்வை இப்போ தீபா மேலதான் இருந்துச்சு. அத பார்த்து ராமையா சத்தமா கத்துனா, அம்மா, கங்கா, புலி வருது, ஓடிடுங்க. ஆனா கங்கா பயப்படல. அவ ரொம்ப கவனமா இருந்தா. புலி பதுங்கி பதுங்கி தான் புள்ள பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறத அவ கவனிச்சா. சாதாரணமா எந்த ஒரு மாடா இருந்தாலும் சரி, புலிய பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு உயிர் பயத்துல அங்கிருந்து ஓடத்தான் செய்யும். ஆனா கங்கா அப்படி செய்யவே இல்லை. அவ ரொம்பவும் பொறுமையா ரொம்பவும் புத்திசாலித்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சா. புலிக்கும் குழந்தைக்கும் நடுவுல போய் அவன் நின்னுக்கிட்டு இருந்தா. ராமையா பயத்துல மரத்துல ஏறி உக்காந்துட்டான். மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு, ஐயோ வேணாமா, வந்துருமா, அது உன்னை கொன்னுடும். புலி கங்காவை தாக்குறதுக்காக தயாரா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கங்கா ரொம்பவும் பொறுமையா சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பொதுகுழி அவளுக்கு தெரிஞ்சது. அங்க பொதுகுழி இருக்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவ இங்க வந்து புல்லு மேய்ஞ்சிருக்கா. அப்பதான் கங்காவோட மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ கங்கா புலிய வெறுப்பேத்தணும்னு முடிவு பண்ணி அவ கூட சண்டை போடுற மாதிரி போட்டு அங்கிருந்து அந்த பொதுகுழிய நோக்கி ஓடி போய்கிட்டு இருந்தா. ஆனா அவ நேரா ஓடல. புலிக்கு கிடைக்கிற மாதிரி, மாட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் மாட்டாத மாதிரியும் அவன் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தா. புலிக்கு ஒண்ணுமே புரியல. அதை விட பலவீனமான ஒரு மாடு எதுக்காக என்னை இந்த அளவுக்கு வெறுப்பேத்துது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கோவத்தோட கங்கா பின்னாடியே அது வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. கங்கா அதை விட இன்னும் வேகமா போய்கிட்டு இருந்தா. கங்கா சரியா அந்த புதுகுழிக்கு பக்கத்துல வரும்போது அவ ரொம்பவும் உஷாரா அந்த புதுகுழிய தாண்டி எகிரி போயிட்டான். ஆனா கோவத்துல கங்கா பின்னாடியே வந்த புலி புதுகுழி இருந்ததை பார்க்காம நேரா அந்த புதுகுழிக்குள்ள போய் விழுந்துருச்சு. புலி கோவத்துல வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அது இன்னும் அந்த சேருக்குள்ளதான் போய்கிட்டே இருந்துச்சு. அதோட பலம் அந்த புதைகுழிக்கிட்ட வேலைக்கு ஆகல. கடைசியில முக்கால்வாசி உடம்பும் அந்த சேத்துல முழுகி போயிடுச்சு. பாவம் புலி சத்தமா கத்தவும் ஆரம்பிச்சுது. இது எல்லாத்தையும் மரத்துக்கு மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய கங்கா எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சிருக்குன்னு பார்த்தா. அவனுக்குள்ள இருந்த பயம் போய் சந்தோஷமும் பெருமையும் வந்துச்சு. கங்கா எதுவும் நடக்காத மாதிரி அதோட கண்ணுக்குட்டியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல போய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கங்காவை மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த காட்டுல விறகு வெட்ட வந்திருந்த 2 ஆட்கள் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தாங்க. அவங்க ருத்ரையா கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் தான். அவங்க 2 பேரும் பயந்து அங்கிருந்து வேகமா ஓடி ஊருக்குள்ள போனாங்க. அங்க பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த ஊர் தலைவர்கிட்டயும் ஊர் ஜனங்க கிட்டயும் அவங்க பார்த்ததை அப்படியே சொன்னாங்க. ஐயா, நீங்க நம்ப மாட்டீங்க, ராமையா மாடு கங்கா புலிய கொன்னுடுச்சு. என்னது, மாடு புலிய கொல்றதா? இது நடக்கிற விஷயமாடா? ஐயோ ஐயா, நாங்க கண்ணார பார்த்ததான் சொல்றோம். கங்கா அந்த புலிகிட்ட இருந்து அதோட கண்ணுக்குட்டியை காப்பாத்திக்கிச்சு. அது சாதாரண மாடே இல்லைங்க ஐயா. இந்த விஷயம் நெருப்பு மாதிரி ஊரெல்லாம் பரவுச்சு. கொஞ்ச நேரத்துல ராமையா கங்காவையும் தீபாவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ ஓச்சனைங்க எல்லாருமே அவங்க பக்கத்துல வந்தாங்க.
இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ருத்ரையாவும் கூட அங்க வந்தான். ருத்ரையா பஞ்சாயத்துல, இந்த கதையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த ராமையா என்னை ஏமாத்த முடியாது, நான் கொடுத்த அவகாசம் முடிஞ்சுது, மாடுங்களை என் கூட அனுப்புங்க. அப்போ ரங்கையா ஊர் தலைவர்கிட்ட, ஐயா எல்லாரும் சொன்னது உண்மைதான், கங்கா இன்னைக்கு புலிகிட்ட இருந்து அதோட கண்ணுக்குட்டியை காப்பாத்திக்கிச்சு, அது அந்த அளவுக்கு புத்திசாலி மாடு, அப்படிப்பட்ட மாடை நான் ருத்ரையாவுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஊர் தலைவர் ருத்ரையா கிட்ட, ருத்ரையா இரு, கண்ணார பார்த்த சாட்சியங்களும் இருக்காங்க, ராமைய பக்கமும் நியாயம் இருக்குல்ல, தான் குழந்தையோட உயிரையும் தான் முதலாளியோட உயிரையும் காப்பாத்திருக்கு கங்கா, அப்படிப்பட்ட நல்ல மாட்டை கடனுக்கு பதிலா நீ எடுத்துக்கிறது தப்பு. அப்போ ருத்ரையா ரொம்ப கோவமா, தப்பு சரியில்லை எனக்கு தெரியாது, எனக்கு தேவை என்னோட பணம், இல்லைன்னா இந்த மாடை கொடுக்க சொல்லுங்க. அப்ப தலைவர் ரொம்ப கோவமா, அப்படின்னா நானும் ஒன்று சொல்றேன் கேளு, கங்கா இப்போ ராமையாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த ஊருக்கே சொந்தம். ஏன்னா புலிகிட்ட இருந்து தான் உயிரை காப்பாத்திக்கிட்டு தான் குழந்தை உயிரை காப்பாத்தி தான் முதலாளியுடைய உயிரையும் காப்பாத்திச்சுன்னா அது உண்மையிலே தெய்வ சக்தி இருக்கிற ஒரு மாடுதான். அந்த மாடை உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எங்க ஊருக்கு அது அபசகுணமாயிடும் அப்படின்னு தலைவர் சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அவனை முறைச்சதை பார்த்து அவன் ரொம்பவும் குழப்பத்துல இருந்தான். ஏன்னா அவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவனுக்கும் தெய்வ பக்தி இருந்துச்சு. ஒருவேளை தெய்வ சக்தி இருக்கிற மாடை கூட்டிக்கிட்டு போனா நாம பண்ணது தப்பு அப்படிங்கறதுனால தெய்வத்தோட கோவத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்னு பயந்தான். அப்போ ருத்ரையா வேற வழியும் இல்லாம ரொம்ப அடக்கமா, சரி சரி எல்லாரும் தெய்வங்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இந்த மாடை நான் கூட்டிக்கிட்டு போனா நல்லா தான் இருக்காது, ராமையா வாங்கின கடனையும் நான் அப்படியே விட்டுடுறேன். அத கேட்ட உடனேயே ராமையா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். அவன் ருத்ரையாவுக்கும் ஊரோட தலைவருக்கும் நன்றியை தெரிவிச்சான். அன்னையிலிருந்து அவ்வளவு புத்திசாலியான மாட்டை பாக்குறதுக்கு அந்த ஊருக்கு பல பேர் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ராமையாவோட குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிச்சுது. ஊஜனங்க எல்லாருமா சேர்ந்து ராமையாவுக்கு சின்ன சின்னதா உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவன் கிட்டே இருந்த வறண்ட பூமிய கஷ்டப்பட்டு உழுது அவன் விவசாயம் செய்யறதுக்காக அந்த பூமியை தயார் பண்ணான். ஒரு நாள் சாயந்தர நேரம் லக்ஷ்மி, பாத்தீங்களாங்க, இத்தனை நாள் கங்கா கொடுக்கற பாலை குடிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனா இப்போ கங்காவால தான் நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்திருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேனே லக்ஷ்மி, இவ என்னோட அம்மா, புள்ள கஷ்டப்படுறத அம்மாவால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம கங்கா ரொம்ப புத்திசாலி, அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு உண்மையிலே நாம அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கோம் போல. அப்படி ராமையாவோட குடும்பம் கங்காவால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. கங்காவோட புத்திசாலித்தனம், தெய்வ பக்தி, இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ராமையாவோட குடும்பத்துக்கு உதவிய செஞ்சிருக்கு. இந்த கதையில இருக்கிற நீதி என்ன அப்படின்னா, அறிவுங்கிறது மனுஷங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்ல, அது வாயில்லாத ஜீவன்களுக்கும் ரொம்பவும் சொந்தமான விஷயம்தான். நாம ஒரு வாயில்லாத ஜீவன் மேல பாசத்தை வச்சோம் அப்படின்னா அந்த வாயில்லாத ஜீவன் பல மடங்கு அதிக பாசத்தை நம்ம மேல வைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா மனுஷங்க வந்து காப்பாத்துறாங்களோ இல்லையோ, வாயில்லாத ஜீவன் காப்பாத்தும்.